ரிஷ்யசிங்கபுரம் அப்படின்னு போர்டு போட்டு. என்னது ரிஷ்யசிங்கபுரம் போடுது? நம்ம பிள்ளை பேரை யார் வச்சா? ஒருத்தர் கூப்பிட்டு கேட்குறாரு, என்னது ஊர், என்ன ஊர்? ரிஷ்யசிங்கபுரம் சுவாமி அப்படிங்கிற. என்ன பேர் இது? அதுவா, அது ஒரு மகான் இங்கே காலடி வச்சார் சுவாமி. அவர் வச்சதுல இருந்து இங்கே சுபிக்ஷம் சுவாமி. எங்க சௌக்கியமே அவரால் தான் சுவாமி. நாங்கெல்லாம் வந்து இங்க இன்னைக்கு சௌக்கியமா இருக்கோம்னா அது காரணமே அவர் தான் சுவாமி. அதனால அவர் பேரை வச்சிருக்கா அப்படின்னு அவர் ஆச்சரியமா கேட்டுன்னு போறாரு. மேலே போயிட்டே இருக்கா. சென்னல் கவரி வீசுறது ரொம்ப சுபிட்சமா இருக்கு அந்த ஏரியா, அந்த இடங்கள்லாம் பார்த்துட்டே போறார். பார்த்து போனா இவ்வளவு சுபிட்சத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அதுவா சுவாமி, ஒரு தெய்வம் இங்க வந்தது. அந்த தெய்வம் காலடி வச்ச நாள்ல இருந்து நாங்க சௌக்கியமா இருக்கோம். அந்த தெய்வத்தை பெற்ற தெய்வம் யாரும் தெரியல. அந்த தெய்வத்துக்கு கோவிலே கட்டலாம். அந்த தெய்வத்தை இங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் என்ன கோபத்தை கிளம்பினார் அப்படின்னா, என் பிள்ளையை கொண்டு போனது எவன் அப்படின்னு கிளம்பினார். அந்த கோபம் இவா நடந்து வர வர கொஞ்சம் கொஞ்சமா குறைய